தளபதி பார்க்கறதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா கூடி வந்திருக்கோம். வெறும் தளபதிக்காக வேண்டி மட்டும்தான் வந்திருக்கோம் நாங்கள். வேறு எதுக்காண்டியும் வர கிடையாது. 20 வயசு தான் எனக்கு ஆகுது. 20 வயசில் பாலிடிக்ஸை பற்றி கற்றுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்கள் தளபதி தான். பாலிடிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு தளபதியை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக எங்களுக்கு தளபதி சொல்லி கொடுத்துருக்காரு. பாலிடிக்ஸ் அப்படின்னா சர்வீஸ் அப்படிங்கிறத எங்களுக்கு தளபதி ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருக்காரு. இத்தனை வருஷத்துல இன்னும் ஒரு டைம் கூட பார்க்கல. ஒரு தடவையாவது அவரை நேர்ல பாத்துடணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எப்படி குளூர்ல எப்படி எல்லாம் படுத்திருக்காங்க? டெய்லி குளிர் இருக்குதான் செய்யும். இதே வேலை வெளியில எல்லாம் வேலை ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க 200 ரூபா கொடுக்குறாங்கன்னா நம்ம போதான் செய்வோம். இதற்காக இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம். இதுக்காக வரலாம். இப்போ நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எந்த பகுதியில இருந்து வந்திருக்கீங்க? நாங்க பவானில இருந்து வந்திருக்கோம். நாங்க லேடிஸ் ஒரு 20 பேர் வந்திருக்கோம். உங்களுக்கு விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்றதுக்கு அளவே இல்லைங்க. அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு வார்த்தை வேணுங்களா? அவ்வளோ பிடிக்கும், அளவே இல்லை. எங்க வீட்டுல இருக்க சின்ன குட்டி குழந்தைங்கல இருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு கஷ்டம்னா குழந்தைங்கள கூட்டிட்டு வர முடியல. குழந்தைங்க வந்து நாங்க வர முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்களாவது போங்க, போய் தயவு செஞ்சு காட்டுவாங்க, பக்கத்துல நின்று பாருங்க. அதை தான் சொல்லி விட்டாங்க. சேஃபா வாங்க, பக்கத்துல இருந்து பாருங்க. நாங்க எங்களுக்கு சேஃபா தான் இருக்கு. எல்லாமே ஓகே, நல்லா இருக்கு. எங்களுக்கு நிறைய சேஃபா பண்ணி கொடுத்துருக்காங்க. தளபதி வந்து எல்லாருமே கூத்தாடி நடிகர் அப்படிங்கிறாங்க. எந்த அரசியல்வாதி நடிகர் இல்லாம கூத்தாடி இல்லாம சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் அதை பண்றேன் இதை பண்றேங்கிறாங்க. யார் எது பண்ற மாதிரிலாம் தெரியாதுங்க. நம்மளால நல்லது பண்ணுவாருங்க. ஏன்னா முகத்தை வந்து வெளியே காட்டுங்க, நடிக்க வைப்பாங்க. மக்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அரசியலுக்கு வருவாப்பிள்ளைங்க. இதுதான் வேலையா அவங்க வேலை. எங்காலும் ஓப்பனா நடிக்க வரமாட்டேன்னு உள்ள வந்துருக்காருங்க. இதை யாரும் பேசுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். கூத்தாடிங்கிறாங்க, ஆள் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்காலும் வரட்டுங்க, அப்போ நாங்கள் பண்றது என்னங்கிறது மக்களுக்கு தெரியுங்க. மக்களுக்கு ஒவ்வொரு பாருங்க எல்லா இளைஞர் பசங்களும் எதுக்கு வந்துருக்காங்கன்னா நல்லதுக்காக வந்துருக்காங்க. ஒரு 100 ரூபாயோ பிரியாணியோ ஒரு 1 ரூபா சரக்கு எதுவுமே கிடையாதுங்க. யாராவது பாருங்க ஒரு சரக்கு வாசமோ பீடி வாசமோ தெரியுதான்னு பாருங்க. எங்களுக்கு பாருங்க பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நைட்டு நேற்று இருந்து காத்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்காக மட்டும்தான் எங்க ஆளு வராருங்க. நாங்க வந்து சார் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு சார்னா ரொம்ப பிடிக்கும். 30 வருஷமா பார்க்கணுங்கிற கனவு இன்னைக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். அப்புறம் அவரை எப்படியாவது முதல்வர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பணியில கூட வந்து நின்றுட்டு இருக்கோம். கண்டிப்பா அவர் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துருக்கோம். அவருக்காக சேவை செய்வோம். இன்னும் நிறைய வேலை செய்வோம். இன்னும் கூட்டம் சேர்த்துவோம். அவரை ஜெயிக்க வைப்போம். இந்த தடவை 2026 அவரு தான் முதல்வர். அவருக்கு ஆதரவு நிறைய தருவோம். இன்னும் நிறைய தர வைப்போம். கண்டிப்பா அவர் முதல்வர் ஆவாரு. அதான் எங்க லட்சியம்.